அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இப்போது 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி சஞ்சரித்து வருகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களான உங்களுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் இடம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்பதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கைகூட இருக்குதுங்க. கடமையில் இருந்த தொய்வு அகல இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய தருணமாகவும் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சீராகும். குடும்பத்தில் இதுவரை தாமதப்பட்டு வந்த சுப காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற இருக்குதுங்க. குறிப்பாக உச்ச குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் மிச்சம் வைக்கும் அளவிற்கு பொருளாதார நிலை உயர இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் இப்போது உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அவரது பார்வையில் உங்களுடைய ராசியில் பதிவதால எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் யோகம் உண்டுங்க. அதே போல் அரசு பணிக்கான முயற்சி செய்திருந்தால் அது கைகூட இருக்கு. உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்குதுங்க. அதே போல் குடும்ப பிரச்சனையில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்கிறாருங்க. அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதோடு 3, 11 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. உங்களுடைய ராசியில் குரு பார்வை பதிவதால சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்க இருக்குதுங்க. தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து நெய்வாங்க. வியாபாரத்தில் போட்டிகள் நிச்சயம் அகல இருக்குதுங்க. இழந்ததை மீட்க புதிய முயற்சிகளை கையாளக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. அதே போல புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. பொதுநலத்தில் ஈடுபட்டு புகழ் குவிப்பீங்க. ஆலய திருப்பணிகளையும் ஆர்வம் கொடுங்க. கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் அந்த சேரம் வீரமும் வேகமும் கொண்டு செயல்படுவீங்க. பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. அதே போல் பணியாளர்களின் தொல்லை அகல இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்க்க முன் வருவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அதே போல் துறை மாற்றம் இடமாற்றம் போன்றவை நீங்கள் கேட்டபடி கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. வர வேண்டிய சம்பள பாக்கிகள் வந்து சேரும். பாலிய நண்பர்கள் ஒருவரின் பழக்கத்தால் நீங்கள் செய்யும் புது முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு புனர்பூச நட்சத்திர காலில் தன் சுயசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது
விரயங்கள் அதிகமாக இருக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறி தென்பட இருக்கு. திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்குங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டு. இக்காலத்தில் கூட மயில் கண்ணும் கருதுமாக இருப்பது நல்லது. முக்கிய பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. அது முடிவடையாமல் பிரச்சனை உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவரது சாரத்தில் குரு சஞ்சரிக்கும் போது கொடுக்கல் வாங்கல் சரியாகும். தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமைய இருக்குதுங்க. உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வியக்க இருக்காங்க. ஆயில்யம் நட்சத்திர காலில் புதன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய ராசி நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவரது சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க இருக்கு. பழைய வீட்டை பழுது பார்க்கும் எண்ணம் நிறைவேற இருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயம் கிடைக்குங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வருவதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல் மக நட்சத்திர காலில் குரு பகவான் கேது சாரத்தில் சஞ்சரிக்கும் போது குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்குங்க. சிம்ம குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி 2, 4, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். மனவாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. சொந்த பந்தங்களின் ஆதரவு உண்டு. கடன் சுமை குறையும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப ஊதியம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் உன்னதமான வாழ்க்கை நிச்சயம் அமையுங்க. வளர்ச்சி கூடும். வருமானம் திருப்தி தருங்க. குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை சேர இருக்கு. பெற்றோருடைய ஆதரவு உண்டு. உங்களுடைய பெயரிலேயே அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்க்குங்க. அதேபோல் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உத்தியோக உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. சனிக்கிழமை தோறும் அனுமன் பதிகம் பாடி அனுமனை வழிபடுவது நல்லது. யோக பலம் பெற்ற நாளில் திருவாடனையில் உள்ள ஆதிரத்தினேஸ்வரர் ஸ்நேகவல்லி அம்மனை வழிபட்டு வந்தால் தொட்ட காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.